பிரசனமாகி இருக்கிறார். ஒவ்வொரு கடவுளுடைய பெருவிழா நாளிலே திருப்பாடல் 91 நாம் வாசிப்பது போல, கடவுளே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமான இயேசுவே உமக்கு நன்றி. நம்முடைய நேச கடவுள் இதே பிரசனமாயிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஆராதனை. இதுவே வல்லவரான கடவுள் மத்தியிலே பிரசனமாயிருக்கிறார். அவரை துதிப்போம். என்றும் உண்மையுள்ள கடவுள், என்றும் தம் பெயரென்றால் நம்மை நிரப்பக்கூடிய கடவுள். எனவே அவரை நம்ப, அவரை நம்பி வாழ, அவரை நம்பி அனைத்து காரியங்களை முன்னெடுக்க, அவரை நம்பி இருக்கிற இந்த வேளையில உலகத்தை, மாந்தர்களை அழித்துக் கொண்டிருக்கிற கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெற இந்த ஆராதனை ஒரு மகிமையின் ஆராதனையாய் மாற எல்லோரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரே உமக்கு ஆராதனை, என் தேவனே உமக்கு ஆராதனை. நேசரே உன் திருப்பாதம் அமர்கிற பொழுது ஒரு நிம்மதியப்பா. Thank you Lord. Praise you Jesus. ஆண்டவரே நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதி கண்ணறியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. பரிசுத்த ரத்தம் எனக்காக
நமக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே அழைத்தவரே அப்பா உமக்கு ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. கரம் உயர்த்தி எல்லாரும் அடைக்கலமே அடைக்கலமே அதிசயம் ஆராதனை அந்த இருவரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆண்டவரை பாருங்கள். அன்பு பிள்ளைகளை, நம்மை கைவிடாத ஒரே கடவுள் இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் தன் ஜனங்களுக்காக மரித்தவர். அது இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அல்லவா? நமக்காக மரித்தார். ஏன்? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. நமக்காக மரித்தார். ஏன்? நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நமக்காக மரித்தார். ஏன்? நம் சாபங்கள் விலக வேண்டும் என்பதற்காக. நமக்காக மரித்தார். ஏன்? நம் நோய்கள் விலக வேண்டும் என்பதற்காக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் உடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, வன்முறைகள் எழும்பி இருக்கிற சூழ்நிலைகள், நோயின் நிமித்தம் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் எழும்பி இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வறுமை, ஏழ்மை இல்லாமல் அனைத்தையும் சுட்டறியும் அப்பா. உடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படட்டும். இயேசுவோட ரத்தம் ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வீடுகளை தங்கி ஆராதனைய இந்த நேரத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஆராதனையோ நிற்கிற பிள்ளைகள் ஆராதிக்கிற பிள்ளைகள் இயேசுவை நோக்கி இயேசுவை ரத்தம் ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. என் உறுப்புகளில் ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. கொரோனா வியாதி, இந்த மரண வியாதி முதலில் பாதிக்கிற நுரையீரல்ல இயேசுவின் ரத்தம் ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவை நுரையீரல்ல ரத்தத்தை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையில உண்டாகட்டும். இயேசுவின் இரக்கத்தில உண்டாகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று பார்த்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஜூன் மாதம் இன்றைக்கு வாழ்வை ஆரம்பித்து எல்லாரும் புது உத்வேகத்தோடு புறப்பட வேண்டிய காலம். ஆனால் முடங்கப்பட்டிருக்கிறோம். ஜூன் மாதம் என்றால பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வரும், எல்லாரும் ஒரு புது உற்சாக நாடு முழுவதும் இருக்கும், தேசங்களில் எழும்பும். ஆனால் இன்றைக்கு ஜூன் மாசத்துல முடக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் ஆண்டவன் பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாக்கு தத்துவம் இதுவாக இருக்கட்டும். இதை நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு சொல்ல ஆரம்பிங்க. என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரே நம்புவேன். ஆமென். என்ன நடந்தாலும் இயேசுவே நம்புவேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, அற்புதம் நடக்கவில்லை என்றாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். ஆமென். ஏமாற்றங்கள் தொடர்ந்து வந்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். ஆமென். இழப்புகளுக்கு மேல் இழப்புகள் வந்தாலும் நான் இயேசுவை நம்புவேன். ஆமென். என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று யார் சொன்னாலும், நானே நினைத்தாலும், அந்த நொடி பொழுதிலும் நான் இயேசுவை நம்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 125:1 கடவுளை நம்புகிறவர்கள் சீயோன் மலை போல அசையாது இருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவிலே அடித்தளத்தையும் அஸ்திவாரத்தையும் வைத்ததால் உங்கள் கூடாரம் முற்றிலுமாக காக்கப்படும். ஆமென். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். ஆமென். உங்கள் கூடாரத்தை ஆண்டவர் மூடி காப்பார். ஆமென்.
Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. திருப்பாடல் 18ல 2 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஏன் இயேசுவை நம்பணும்னா 2 வாக்குறுதி. திருப்பாடல் 18 வாசித்து பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அவர் உங்கள் வழிகளை அறிந்து உங்களை நடத்தி செல்வார். ஆமென். அப்ப இயேசு உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார். என் வழி சரியில்லையே, என் பிழைப்பு சரியில்லையே, என் வாழ்க்கை சரியில்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வழிகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Hallelujah. தொடக்கத்தில் அற்பமாக, பிரச்சனையாக, போராட்டமாக போனாலும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் பிரசன்னத்திலே சொல்லுகிற முடிவு ஆசீராய் மாறும். ஆமென். 2வது திருப்பாடல் 18ல மீண்டும் வாக்கு கொடுக்கிறார். நான் கொடுக்கக்கூடிய வாக்கு ஒருபோது மாறாது என்று சொல்லுகிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 இயேசுவுடைய வார்த்தை கடல் கடந்து செல்லும். இயேசுவுடைய வார்த்தை மலை கடந்து செல்லும். இயேசுவின் வார்த்தை காடுகள் கடந்து செல்லும். யாரும் அதை தடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை சீயோன் மலை போல அசையாது வைப்பேன் என்ற வாக்கு யாரையும் நிறுத்த முடியாது, எந்த பிள்ளையும் தடுக்க முடியாது. அது ஆசீராய் மாறும். ஹல்லேலூயா. 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 அந்த விசுவாசத்தோடு எழுந்து நின்று எது நடந்தாலும் நான் களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அறிக்கை செய்து ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். Thank you Lord. Thank you Jesus. கரங்கட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளை மேலே நேசரில் கலிகூருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் கலிகூருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நம் காலின் கீழே
நம்முடைய இருகரங்களை உயர்த்தி ஆண்டவரிட களிகூறுதல்ல மகிழ்ச்சியோட இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றக்கூடிய கடவுள் இதோ நமக்கு பிரசனமாக இருக்கிறார். ஆண்டவரை எது நடந்தாலும் உண்மையிலே நான் களிகூறுவேன் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு புகழ்ச்சி, இயேசுவே உமக்கு ஆராதனை. இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவரை நீர்வாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புவதாக, உடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக, உடைய பரிசுத்த அக்கினிமயமான வல்லமை இறங்கட்டும் அப்பா. மூவரு கடவுளின் பிரசனம் இறங்கட்டும் தகப்பட. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை நிலைநிறுத்துவதாக, ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்விப்பதாக, ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பயம், அச்சம், கலக்கம் இன்றைக்கு ஆண்டவரை சுத்தரிக்கப்படுவனமாக. இயேசுவே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய எல்லா வகையான பொருளாதார தடைகளை இயேசு நாமத்திலே சுத்தரிக்கப்படுவதாக, இயேசு நாமத்திலே விலகுவதாக. இயேசுவை வழியற்றிருக்கிற எங்களுக்கு வழி பிறப்பதாக. இயேசுவை குறையோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை நிறைவுக்கு செல்வதாக. முடக்கப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருவதாக. இயேசுவை இருளான எங்கள் வாழ்க்கையில ஒளி உதயமாவதாக. இயேசுவே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, உலகமே பயப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வியாதிஸ்தர்கள் இன்றைக்கு கொரோனா வியாதிஸ்தர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே உங்களுடைய அக்கினிமயமான வல்லமை இயேசுவே அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகள் மீது இன்றைக்கு இறங்குவதாக. இயேசுவே உங்களுடைய பரிசுத்த வல்லமை அப்பாவி பிள்ளைகள் மீது இறங்குவதாக, ஏழு வறியவர்கள் மீது இறங்குவதாக. திருவரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த அக்கினிமயமான வல்லமையை பெற்றுக்கொண்டு காப்பாற்றப்படுவார்களாக. இயேசுவே பசி பட்டினியில மடங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்வுக்கான வயிற்றுக்கான ஆதாரங்கள் கிடைப்பனவாக. இயேசுவே இந்த நாட்களில தன்னார்வத்தோடு கொரோனா வியாதிஸ்தர்களை பார்த்துக் கொண்டிருக்கிற செவிலியர்கள் ஆண்டவரே, தூய்மை பணியாளர்கள் ஆண்டவரை, மருத்துவ பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்த ரத்தம் கழுவி பாதுகாப்பதாக. இயேசுவே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கிற சிறுவர்கள், முதியவர்கள், இல்ல வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தம்பதியர்கள் சுகம் அடைவார்களாக. இயேசுவே இந்த கொரோனா வியாதி நிமித்தம் ஆண்டவரை இயல்பாகவே உடம்பில் இருக்கக்கூடிய தீராத வியாதிகளுக்கு ஆண்டவரை மருத்துவமனை அணுக முடியாமல் வீடுகளில் தவிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தீராத வியாதியை சுட்டரித்து அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாவதாக. கேன்சர் வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, சுகர் வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, கொலஸ்ட்ரால் வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, ஆண்டவரை சிறுநீரக வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, இதய வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, ஆண்டவரை நரம்பு வியாதிஸ்தர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரை உடம்புல பல வியாதிகளை நிமித்து கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்படுவார்களாக. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டாலும், மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இயேசுவே மருத்துவர் என்று ஆண்டவரை சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும். உன் நாமத்தில் கேட்டு எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரவுயர்த்தி நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆசிரை பெற்றுக் கொள்வோம். Bye.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உன் திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன்னிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி மரியே